சிகைப்படுத்தி இழுத்து வந்து இப்போது எதற்காக என்ன சித்திரவதை செய்ய வேண்டும்? காரணம் இருக்கிறது. எனக்கு வரம் தந்தார். அவன் வரம் தந்ததை சோதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக யாரை சுற்றி வர சொன்னேன். அப்படி வளம் வரும் சமயம் அவன் தலையில உட்காந்து நீ எதுக்கு சிரிச்ச? உன் நகைப்புக்கு காரணம் என்ன? கூப்பிடுற கோவிந்தா என்று அழைத்தால் அந்த கோமாளி வர மாட்டான். நாராயணா என்றால் அந்த நாடோடி வர மாட்டான். எங்கும் நிறைந்தவன் நான். எதற்கடி நகைத்தாய்? உன் நகைப்புக்கு காரணம் என்ன? அப்பா, உன்னை பார்த்து நான் சிரிக்கவில்லப்பா. என் சுவாமி, என் தெய்வம் நீ கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார். வரத்தை கொடுத்து விட்டாரே, அதோடு அவர் விட்டு இருக்க வேண்டும். என் சுவாமியை தகாத வார்த்தையெல்லாம் நீ கேட்டு விட்டாய். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார் என் சுவாமி. இது உனக்கு தேவையா சுவாமி என்று என்னுடைய சுவாமி பார்த்துதான் நான் சிரித்தன தவிர ஆனா உன்னை பார்த்து சிரிக்கவில்லை. அப்பா, இப்படி அகப்பட்டுக் கொண்டாரே என்று அவரை பார்த்து தான் நகைத்தாய். என்னை பார்த்து நகைக்கிறார் இல்லையப்பா. நீ ஒரு பொம்பளை நாராயணா, ஒரு கணவன் மாத்தான்களோ அகப்பட்டு விழிக்கிறான்னா ஒரு மனைவி என்ன செய்வா? துடி துடிப்பா. கணவனை மீட்க வழி தேடுவா. எந்த பொம்பளைனா சிரிப்பாளா? சிரிக்க மாட்டாங்களே. இப்ப வானம் முடிச்சவதாண்டா. கணவன் மற்றவர்களோட அகப்பட்டா அதை பார்த்து கை கொட்டை நகைக்கிறேன். பொம்பளையா பெண்ணா பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும்? பெண்கள் ஆனவர்கள் நெருப்புக்கு சமம், ஆண்கள் புகைக்கு சமம். புகை நெருப்பு எங்க இருக்கணும்? அடுப்புல. 4 செவத்துக்குள்ள அடுப்புக்குள்ள இருந்தாதான் அதுக்கு பெருமை. ஆமா, அந்த அடுப்பை விட்டு வெளியே வந்தா கூரையில வந்தா கூரையா பத்திக்கும் எரியும். ஆனா அந்த புகை ஆம்பளைக்கு சமம். அந்த புகையால எந்த ஆபத்து ஏற்படாது, வராது. ஆமா, அப்படி ஆண்கள்னா நீ நெருப்பா இருக்கணும். இவன் 4 பேர் எதுக்கு கணவன் மாற்றி முடிக்கிறான்? இவன் கை கொட்டி நகைக்கிற. நீ அடி ஒரு பொம்பளை. உலகம் சொல்வாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகைகளை விரிச்சா போச்சு. அது பழமொழி. அதை விட்டு தள்ளு. நான் இப்ப ஒரு புது மொழி சொல்றேன். ஆம்பளை பரிதாபம் பார்த்தா பிச்சைக்காரன் ஆயிடுவான். ஏன்னா பரிதாபம் பார்த்து கொடுத்து பிச்சைக்காரன் ஆயிடுவான். ஒரு பொம்பளை பரிதாபம் பார்த்தா கர்ப்பம் ஆயிடுவாங்க. அப்படி இருக்க இந்த காரியம் செய்யலாமாடி? செய்யலாம். ஊர் நாட்டுல சொல்லுவாங்க, ஒரு பெற்ற தாய் தன் மகனை பார்த்து
என் புள்ள நல்லா இருந்தாமா, எனக்கு மைந்து நல்லா கஞ்சி ஊத்துனா. அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தாலும் வந்தா பொண்டாட்டி தலைமையில தூக்கின்னு ஆடுறான். பெத்த தாய்க்கு கஞ்சி ஊத்த மறுக்கிறான் அப்படின்னு ஒரு பெற்ற தாய் சொல்லுவாங்க. எப்படின்னா பொண்டாட்டி தலைமையில தூக்கின்னு பொண்டாட்டி தலைமையில தூக்கி வச்சு ஆடுறான் பாடுறான். அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இவளுடைய கனவு அந்த ஈஸ்வரனே பொண்டாட்டி தலைமையில வச்சு ஆடுவதாண்டா அப்படிப்பட்ட பழமொழி வந்து. ஆனா ஒரு மனைவிய நல்ல உத்தமிய தலைமையில என்ன மலை மேல வச்சுக்கிட்டு கோயில் கட்டி கும்பிடலாம். ஒரு உத்தமி பெண்ணா தான் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரு தேவடியாரை தூக்கி வச்சுக்கலாம். எப்படி தெரியுமாடா? இவன் முதலில் தெரியுமா? அதாவது பிரம்ம சபையிலே ஒரு நேரம் அத்தனைக்கு பாலகர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள்.